ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாக சனிக்கிழமை மாலைதோறும் நடைபெறும் இந்த சத்சங் சொற்பொழிவு தொடருக்கு அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்று பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் 154வது பிறந்த தினத்தை நாம் அனைவரும் மகிழ்வுடன் மகிழ்வுடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த மகிழ்ச்சியில் நாம் திளைத்திருக்கின்றோம். இந்த நன்னாளில் நம்மிடையே உரையாற்ற வந்துள்ளவர் டாக்டர் நித்யபாரதி இளங்கோ சார் அவர்கள் உரையாற்ற இருக்கும் தலைப்பு பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் கவிதையான இன்விடேஷன், அழைப்பு என்கின்ற தலைப்பிட்ட கவிதை. அந்த கவிதை அவர் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். அது மாத்திரமல்ல, பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் தனி கவிதைகள் கிட்டத்தட்ட 150 கவிதைகளுக்கு மேலாக அவர் மொழிபெயர்த்துள்ளார். அதனுடைய தொகுப்பு புத்தகமாக அழகிய வருங்கால கவிதைகள் என்கின்ற பெயரில் நம் சொசைட்டியின் சார்பாக வெளிவந்துள்ளது. நம்முடைய ஆனந்த சாகர் மாத இதழில் அவர் தொடர்ந்து 5 வருடங்களாக அவருடைய கவிதை மொழிபெயர்ப்பு வந்து கொண்டிருக்கின்றது. பகவான் ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ அன்னை அவர்களுடைய இலக்கியங்களில் ஆழ்ந்த ஞானம் கொண்டவர். அதை தன் வாழ்வில் ஒரு பயிற்சியாக கடைபிடிப்பவர். நம்முடைய பல நிகழ்ச்சிகளில், பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றியுள்ளார். அவரை அன்புடன் வரவேற்று இந்த உரையை நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஓவர் டு யூ, இளங்கோ சார். சீரன்னை பாதங்கள் சிந்திப்போம், எஞ்ஞான்றும் வேறின்று நந்தம் துணை. அரவிந்தம் வாழ்க, அருள் வாழ்க, அந்த நறுமை பயக்கும் நலம். ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி அன்பர்கள் அனைவரையும் நான் பகவான் ஸ்ரீ அரவிந்தர், பராசக்தி அன்னை ஆகியோரின் திருவடிகளை மனதிலே நிறுத்தி வணங்குகின்றேன். இந்த நாள் ஒரு பொன்னாள். இந்த நாளிலே பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவதரித்தார். இதனுடைய சிறப்பாக பாரத தேசத்தினர் எண்ணுவது இந்த நாளிலேதான் நம் தேசத்திற்கு விடுதலை கிடைத்தது. இன்றைக்கு 80வது சுதந்திர நாளை கொண்டாடுகிற ஒரு நேரத்திலே நமக்கெல்லாம் பெரும் வாய்ப்பு பகவான் எழுதிய அழைப்பு என்கின்ற கவிதையை பற்றி எண்ணி பார்ப்பது, எண்ணங்களை பகிர்ந்து கொள்வது. நமக்கெல்லாம் தெரியும், பகவான் சுதந்திர போரிலே எந்த அளவிற்கு ஈடுபட்டு இந்த நாடு எழுச்சி பெறுவதற்காக தன்னுடைய எழுத்து பணியை செய்து வந்தார். அவருடைய இளம் பருவம் இங்கிலாந்திலே கழிந்தது. இந்தியாவிற்கு வருகிறார். பரோடா மன்னருடைய சமஸ்தானத்திலே
அவர் பணி ஏற்கிறார். பிறகு பரோடா கல்லூரியிலே பேராசிரியராக, முதல்வராக என்றெல்லாம் பணியாற்றுகிறார். அதற்கு பிறகு அந்த வேலையை உதறிவிட்டு வங்காளத்திலே சென்று அவர் தன்னுடைய எழுத்துக்கள் மூலம் இந்தியாவிலே தேச கனலை, சுதந்திர கனலினை அவர் கொழுந்துவிட்டு எரிய செய்யக்கூடிய எழுத்துக்களை எழுதினார். அவருடைய எழுத்துக்கள் பிரிட்டிஷாருக்கு உகந்ததாக இருந்திருக்க முடியாது. காரணம் என்னவென்றால், அவர் எழுத்துக்கள் பாரதி சொல்வதை போல கனல் மணக்கும் பூக்கள் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக வங்காள பிரிவினைக்கு பிறகு அவருடைய எழுத்துக்களாலே மேலும் மேலும் பிரிட்டிஷாரை எதிர்த்து நடத்திய சுதந்திர போராட்டம் வேகம் கொண்டது. அந்த நேரத்திலே அவரை ஏதாவது ஒரு மிகப்பெரிய வழக்கிலே சிக்க வைக்க வேண்டும் என்று காத்திருந்த காவல்துறை பல சட்ட அடிப்படைகளிலே வழக்கை புனைந்து அவரை அலிப்பூர் சிறைக்கு அனுப்பியது நாம் அறிவோம். நாம் எல்லாம் அறிந்த சில வரலாற்று செய்திகளை இப்பொழுது வேகமாக நினைவு கூற வேண்டும். இப்பொழுது எதற்காக இந்த பின்னணியை நான் கூறினேன் என்றால், அலிப்பூர் சிறையிலே அவர் இருந்த அந்த ஓராண்டு காலத்திலே அவருக்கு ஏற்பட்ட ஆன்மீக அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையிலே திருப்பு முனையாக அமைந்தன என்று நமக்கு தெரியும். தவம் செய்தார்க்கு என்பதை போல தன் குறிக்கோள் என்னவென்று அறிந்து பிறந்த அவதாரம் அரவிந்தர். அதையும் நாம் அறிவோம். அலிப்பூர் சிறைக்கு செல்வதற்கு முன்னாலேயே அதற்கான அறிகுறிகள் தோன்றுவதைப் போல அந்த இடத்திலே அவருக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய புரட்சிகரமான சிந்தனையிலே மாற்றம், தன்னுடைய வாழ்நாள் எப்படி அமைய வேண்டும் என்பதை பற்றிய குறிக்கோள், இதையெல்லாம் முன்னறிவிப்பதைப் போல பல நிகழ்ச்சிகள் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டன. நாம் எல்லாரும் அறிவோம், பரோடா மன்னரோடு அவர் ஒரு மலைவாசஸ்தலத்துக்கு செல்கிறார். அப்பொழுது அவருக்கு இயற்கையோடு பிரபஞ்சத்தோடு ஒன்றுகின்ற ஒரு அத்வைத அனுபவம் கிடைக்கிறது. விஷ்ணுவிலே அவரை சந்திக்கிற பொழுது எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றன என்ற ஒரு வினாவிற்கு அவை வெளியிலிருந்து வருகின்றன என்ற அனுபவ உணர்வு அவருக்கு மிக விரைவிலேயே ஏற்பட்டது. ஆக அவருடைய அவதாரம் என்பது ஆன்மீக குறிக்கோள் உடையது என்ற அளவிலே இவையெல்லாம் முன்னறிவிப்பாக கொண்டு அலிப்பூர்ல சிறையிலே அவர் இருக்கிற பொழுது அவருக்கு கிடைத்த அனுபவங்கள் நமக்கு தெரியும். அவர் கீதையை ஆழ்ந்து கற்கின்றார். அவருடைய அகக்காட்சியிலே விவேகானந்தரே வந்து தொடர்ந்து சில நாட்கள் ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலே தன்னுடைய வழக்குக்காக குறிப்புகளை தன்னுடைய நண்பர், பின்னால் தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் என்று அழைக்கப்பட்ட அந்த நண்பர், ஒரு காலத்திலே பரோடாவிலேயே அவருக்கு மாணவராக இருந்தவர், அவருக்கு குறிப்புகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தவர் இனி குறிப்புகளை கொடுக்க வேண்டியதில்லை என்ற ஒரு மனோநிலைக்கு வருகிறார். காரணம் என்ன? அது அவருக்குள்ளே இறைவன் அத்தகைய ஒரு உறுதியை கொடுத்து விடுகிறான். நான் இருக்கிறேன், நீ ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளுக்காக இங்கே வந்திருக்கிறாய் என்பதையெல்லாம் உணர்ந்த அரவிந்தர்
வழக்கு அதன் போக்கிலே செல்லட்டும் என்று எல்லாவற்றையும் இறைவனிடம் முழுமையாக சமர்ப்பணம் செய்த மனநிலையில் இருக்கிறார். ஏனென்றால் அப்பொழுது அவருக்கு சிறையிலே வாசுதேவ தரிசனம் கிடைக்கிறது. எல்லாம் நாம் அறிந்த செய்திகள். சிறையும் சிறை காவலர்களும் காக்கை சிறையினிலே நந்தலாலா என்று பாரதி சொல்வானே, அதை போல பார்க்கும் இடமெல்லாம் அந்த கண்ணனுடைய பச்சை நிறத்தை தரிசனம் செய்வதை போன்ற அந்த உணர்வு அவருக்கு வந்த பிறகு அவர் முழுக்க தன்னுடைய வழக்கு பற்றி எந்த சிந்தனையையும் கொள்ளவில்லை, எந்த குறிப்பையும் தாஸ் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அவர் விடுதலையாகிறார், நமக்கு தெரியும். இப்பொழுது இந்த சிறைவாசத்தின் போது அவர் இந்த கவிதையை எழுதினார். இதுதான் நமக்கு இப்பொழுது முக்கியமான செய்தி. இந்த பின்னணியை பார்த்து விட்டோம். இந்த பின்னணியிலே சுதந்திர ஒரு போராளியாக அவர் சிறைக்கு சென்றவர் அங்கே எழுதிய கவிதையிலே நம்மை அழைக்கிறார் என்றால் இந்த அழைப்பை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்று மிக எளிதாக நாம் சொல்லலாம். இதை மற்ற இளைஞர்கள், தேசபக்தர்கள் எல்லாரும் இந்த சுதந்திர போராட்ட வேள்வியிலே கலந்து கொள்ள வாருங்கள், நான் வந்து விட்டேன் என்று அழைப்பதை போல கொள்ளலாம். அது தவறு கிடையாது. அது ஒரு முதல் நிலையிலே இதை பார்க்கக்கூடிய ஒரு கருத்து. அதை மறுக்காது இன்னொரு வகையிலே அரவிந்தரை பார்க்க முடியும். காரணம் என்னவென்றால், நாம் அவர் எழுதிய பெரும்பாலும் சானெட்ஸ் அல்லது லிரிக்ஸ், இந்த ரெண்டிலே ஒரு 200க்கு மேற்பட்டு இருந்தாலும் ஒரு 150 160 2 தொகுதிகளாக அரவிந்த ஆசிரமம் வெளியிட்டிருக்கின்றது. இதிலே இது சானெட் அல்ல, இது 4 பத்திகள் உடைய ஒரு லிரிக் என்று கொள்ள வேண்டும். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், இன்னும் பல கூடல்களிலே அவருடைய கவிதை அமைப்பை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இதிலே மொழிபெயர்ப்பு என்பது அதன் கருத்துக்களை கொடுத்து விடலாம். ஆனால் அதையும் தாண்டிய எத்தனையோ நுட்பமான செய்திகள், அவையெல்லாம் மந்திர மொழிகள் அதிலே அடங்கி இருக்கின்றன என்பதுதான் அரவிந்தத்தை அணுகும் போது நம் மனதிலே கொள்ள வேண்டிய முதல் கருத்து. அதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இதனை அணுகுகிற பொழுது பகவான் எழுதியது என்கிற ஒரு காரணம் நமக்கு போதும். நாம் அதை அணுகுகிற பொழுது எவ்வளவு தூய உணர்வோடு முழு கவனத்தோடு நாம் இவற்றை மந்திர சொற்களாக அணுகுவோம். இப்பொழுது அதே நிலையிலே, தூய மனநிலையிலே நாம் பார்க்கிற பொழுது இது உள்ளே அகமொழியாக வேறு ஏதோ ஒரு ஆன்மீக கருத்தினை நமக்கு புகட்டுகிறதா என்ற ஒரு வினா வரும். இன்னும் சொல்ல போனால், அவருடைய ஆரம்ப காலத்தில் எழுதிய சில கவிதைகள் எல்லாம் மேலோட்டமாக பார்த்தால் காதல் கவிதைகளாக இருக்கும். ஆனால் ஆழ்ந்து பார்த்தோம் என்றால் அதிலே ஒரு மிகப்பெரிய ஆன்மீக செய்தி ஒளிந்திருக்கும். இதை முதலிலே நான் முன்மொழிந்து விடுகிறேன். காரணம் என்னவென்றால், இப்பொழுது இந்த கூட்டத்திலே இல்லை என்றாலும் பின்னால் எப்பொழுதெல்லாம் எனக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் எல்லாரும் சேர்ந்து சிந்திக்கக்கூடிய ஒன்று என்ன என்றால், ஏன் அரவிந்தர் கூறிய அந்த வருங்கால கவிதை என்ற கருத்துக்கு விளக்கமாக அல்லது எடுத்துக்காட்டாக நாம் அரவிந்தர் கவிதைகளை மட்டும்தான் கூற முடியும் என்று நாம் பின்னாலே பல வெவ்வேறு கவிதைகளை வைத்து நுட்பமாக பயின்றால் புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது ஒரு முதல் பொருளாக அழைப்பு என்பது தேசபக்தர்களை நோக்கிய அழைப்பாக கொண்டோம் என்றால், நாட்டுக்கு தியாகம் செய்யுங்கள் என்று நாம் கொண்டோம் என்றால், நம்முடைய அரவிந்தோ சொசைட்டி அவர்கள் முயற்சியினாலே அரவிந்தரன் அழகிய வருங்கால கவிதைகள் என்பது ஒரு 80 கவிதைகள் மட்டும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. சப்தாவிலே இது கிடைக்கிறது. அதிலே
அணிந்துரை வழங்கியுள்ள நமக்கெல்லாம் தெரியும் மிக மூத்த அரவிந்த அன்னையனுடைய அன்பர் பெருங்கல்வியாளர் டாக்டர் பிரேமானந்தகுமார் அவர்கள் எழுதுகிறார்கள், பொற்கிண்ணத்திலிருந்து எழும்பும் புத்தம்புது மலர்களின் வாசம் போல் ஸ்ரீ அரவிந்தர் நம்மை அழைக்கிறார். எதற்கு? ஆம், தியாகியாக வாழ்ந்திட, தாய்நாட்டின் சேவைக்காக அழைக்கிறார். தியாக வாழ்க்கை வாழ்ந்திட நீல வானத்தின் கீழே காற்றும் புயலும் சுழலும் இடத்திலே தோல்வி சுழற்றி தள்ளுவதை ஏற்று மேலே செல்லும் தைரியத்துடன் உடன் வருவோர் இருக்கின்றார்களா? பெட்டி போன்ற வீடுகளில் அடைபட்டு சுதந்திர வாழ்க்கை என்னவென்று அறியாத மக்கள் சுதந்திர தாகம் என்னவென்று அறியாது அடிமைகளாக தொடர்ந்து வாழ்ந்தால் பாரத தாயினுடைய கை விலங்குகள் என்று போகும். தான் சுதந்திர போரில் பங்கு பெற நிச்சயித்து கை நிறைய சம்பளம், அழகிய மனைவி, சொல்வதற்கு கரகோஷம் போடுவோர் என்று அனைத்தையும் உதறி தள்ளிவிட நிச்சயித்துவிட்ட நிலையிலே கவிதை நிறைவு பெறுகிறது. நான் கடும் புயலின் நெடுமலையின் தலைவன், நான் சுதந்திரத்தின் பெருமிதத்தின் ஆன்மன், என் ராஜ்யத்திலே பங்கேற்று என் அருகே நடந்து வருபவன், இதய உரம் கொண்டவன், இன்னல்களின் தோழன் என்று மிக அழகாக இதை தேசபக்தர்களுக்கு விடுக்கிற ஒரு பொருளிலே அம்மையார் அவர்கள் சிறப்பாக விளக்கி இருக்கின்றார்கள். இப்பொழுது இதிலிருந்து வேறுபட்ட நிலையிலேயும் நம்மாலே சிந்திக்க முடியும். இப்பொழுது ஆங்கில மூலம் அதோடு தமிழ் இந்த ரெண்டையும் இணைத்து நாம் படித்து பார்க்க முயன்றோம் என்றால் இந்த கவிதையை எப்படி படிக்க வேண்டும்? நான் இதை படித்து பார்த்த பிறகு எனக்கு தோன்றியது, முதல் பத்தி அதிலே முதல் 2 அடிகளை நாம் படிக்க வேண்டும். அது என்ன? with wind and the weather beating around me, up to the hill and the moorland I go. இதை படித்து விட்டு அடுத்தது நாம் 2ஆம் பத்திக்கு போகலாம். அதிலேயும் முதல் 2 அடிகள். Not in the petty circle of cities, cramped by your doors and your walls I dwell. இது 2ஆம் பத்தியிலே. 3ஆம் பத்தியிலேயும் அதே மாதிரி முதல் 2 அடிகளை படிப்போம். I sport with solitude here in my regions of misadventure have made me a friend. கடைசியாக 4ஆவதிலே I am the lord of the tempested mountain, I am the spirit of freedom and pride என்று இந்த 8 வரிகளை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தால் இப்பொழுது நமக்கு அரவிந்தர் தான் என்ன செய்கிறேன் என்று சொல்வது விளங்கிவிடும். நீங்க இப்பொழுது பாருங்கள், இதை வைத்துக்கொண்டு with wind and weather beating around me, up to the hill and the moorland I go என்றால், சுழன்றடிக்கும் சூறைக்காற்றின் நடுவே நான் குன்றில் ஏறி பாலை வெளி நோக்கி செல்லுகிறேன் என்ற அர்த்தம் வரும். இதுல அதாவது கவிஞர் காற்று அடிக்கிறது, பருவநிலை சாதகமாக இல்லை, மலையிலே ஏறுகிறார், பிறகு முட்புதற்காடு பாலை வெளி என்று எப்படி வேணும் அழைக்கலாம். இலக்கியத்திலே பாலை வெளி என்பார்கள். அது மலையும் அல்ல காடும் அல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம், இரண்டும் கலந்த இடம். மூர் என்றாலே அரேபிய ஆப்பிரிக்க இனத்தினுடைய கலப்பினம் என்று சொல்லுவார்கள். இந்த இடத்துல மூர்லேண்ட் என்பது தமிழிலே வரக்கூடிய திணை பாகுபாடிலே பாலை என்று எனக்கு தோன்றுகிறது. எனவே காடு மலை இரண்டும் சேர்ந்த ஒரு பகுதி.
அதை நோக்கி நான் செல்லுகிறேன். சரி, அவர் தன் நிலையை நான் என்ன செய்கிறேன்னு சொல்லிவிட்டார். ஒன்று. அடுத்து என்ன ஆகிறது? நாட் இன் த பெட்டி சர்க்கிள் ஆஃப் சிட்டிஸ் கிராம்ட் பை யுவர் டோர்ஸ் அண்ட் வால்ஸ் ஐ டுவெல். அதாவது நம்ம எல்லாம் நெருக்கக்கூடிய நகர எல்லைக்குள்ளே நான் வாழ மாட்டேன். நாம் எல்லாரும் சிறைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுவர்கள், நம்முடைய வாயில்கள் எல்லாம் நம்மை நெருக்குகின்றன. வேறு ஒரு இந்திய கவிஞர் சட்டோபாத்தியா நினைக்கிறேன், அந்த கவிதை நினைவிலிருந்து அதுல ஒன்றை நான் நினைவு கூறுகிறேன். என்னவென்றால், நாம் 4 பக்கமும் சுவர் இருந்தது அப்படின்னா எதையுமே பார்க்க முடியாது. ஆனா வெளியே உலகம் விரிந்து கிடக்கிறது. பாரதி சொல்வதை போல நீரினிது, நிலமினிது, வானினிது. ஆனா வெளியே வந்து பார்த்தாதானே. நாம் தான் 4 சுவருக்குள்ளேயே சிக்கி கொண்டிருக்கிறோமே. இப்பொழுது சரி, ஜன்னலை திறந்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது என்ன செய்கிறது? அதுல வெளியே கொஞ்சம் காட்சி தெரிகிறது. ஆனா அதுவும் ஒரு எல்லைக்குட்பட்ட காட்சி. அதுவும் முழுமையான ஒரு சுதந்திர மனிதனாக உலகை தரிசனம் செய்ய வைக்க அது உதவாது. அதுவும் ஒரு தடைதான். இந்த வாழ்க்கை இது நம்ம எல்லாம் சுருக்கி விட்டது. நாம் எல்லாம் சிறைக்குள்ளேயே மாட்டிக்கொண்டு விட்டோம். எத்தனை விலங்குகளை நான் பூட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று குல்சார் என்று ஒரு இந்தி கவிஞர் பாடுவார். எல்லாம் நானே எனக்கு பூட்டிக் கொள்கிற விலங்குகள். மனித வாழ்க்கையே அப்படித்தான். ஆனா now அரவிந்தோ டிக்ளேர்ஸ் என்ன சொல்றார்? நாட் இன் த பெட்டி சர்க்கிள் ஆஃப் சிட்டிஸ் கிராம்ட் பை யுவர் டோர்ஸ் அண்ட் யுவர் வால்ஸ் ஐ டுவெல். நான் அதுல இருக்க மாட்டேன். முதல்ல அவர் தன்னை பத்தி சொல்வதை சொல்லிவிட்டு பிறகு அவர் நம்ம அழைப்பதை பார்க்கலாம். அடுத்தது, சரி, அவர் சுதந்திர மனிதனாக வெளியே வந்து விட்டார். இப்பொழுது என்ன ஆகிறது? ஐ ஸ்போர்ட் வித் சாலிட்யூட் ஹியர் இன் மை ரீஜன்ஸ். இது மிக மிக ஆழமான அழுத்தமான ஒரு தொடர். இதையெல்லாம் என்னை விட இந்த சாவித்ரி ரவிதாயின் பயிற்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் இன்னும் அழகா விளக்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்ல போனா மிக மூத்த சாதகர் ஐயா எம்.கே. ராமசாமி ஐயா அவர்கள் கூட இருப்பதாக நான் அறிகிறேன். ஆக அவர்களெல்லாம் இன்னும் நிறைய கருத்துக்களை சொல்லி இருப்பார்கள். ஆனா அரவிந்தத்துல ஒரு அனுகூலம் என்னவென்றால், நாம் அதிகம் பயிலாவிட்டாலும் அரவிந்தத்தை வெவ்வேறு, நான் சானட்ஸ்லே கொஞ்சம் அறிமுகம் உடையவன், மேலோட்டமான அறிமுகம் உடையவன் என்றுதான் சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் மேலும் மேலும் செல்ல செல்ல அதுல எனக்கு கிடைக்கக்கூடிய விளக்கங்கள் புதிதாக இருக்கின்றன. மேலோட்டமாக பயில்வர்கள் கூட ஒன்றை படிக்கிற பொழுது இன்னொன்று நினைவுக்கு வரும். அந்த மாதிரி இதுதான் விளக்கமாக இருக்குமோ? பகவான் வேறு இடத்துல இப்படி சொல்லுகிறாரே, அல்லது சாவித்திரியிலே ஒரு தொடர் நினைவுக்கு வரும். நீங்கள் எல்லாம் தொடர்ந்து பாடமாக பயின்று வருகிறீர்கள், உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஐ ஸ்போர்ட் வித் சாலிட்யூட் ஹியர் இன் மை ரீஜன். இந்த மை ரீஜன்னா என்ன? நம்மை அழைக்கிறார், அதனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மை ரீஜன்னா என்னுடைய அகவெளி என்று நான் புரிந்து கொள்கிறேன். எனது வெளியில் அங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எனக்கே உரிய வெளி. இங்கு எனக்கு எந்த தடையும் இல்லை. நான் ஒரு சுதந்திர மனிதன். இறைவனை முழுமையாக எனக்குள்ளே ஏற்க முடிகிறது. என் ஜீவன் இறை உணர்விலே துடிக்கிறது. என் நிலை வந்துவிட்டால் எல்லாம் இன்பம், ஆனந்தம் தான். அது ஒரு விளையாட்டு. இறைவனுடைய விளையாட்டிலே நாம் பங்கேற்கலாம். அகானாவில ஒரு வரி வரும், கிருஷ்ணன் ஆடப்போகிறான், வா நீ ஆடலாம் என்பதை போல ஒரு அடி வரும். அது மாதிரி நாம் இறைவனுடைய விளையாட்டு என்று சொல்லிக் கொள்ளாமல் அந்த விளையாட்டிலே நாமும் பங்கேற்று நாம் கிளர்ச்சியுற்று மகிழ்ச்சி அடைய முடியுமா, முடியாதா? அது முடியும். நான் அதைத்தான் செய்கிறேன் என்று. இதுல அது மட்டும் அல்ல,
ஆன்மீக முயற்சிகளில சில நேரங்களிலே நாம் எதிர்பாராத நிகழ்வுகள், கெடு நிகழ்வுகள் நிகழலாம், பேரிடர்கள் வரலாம், தோல்வி வரலாம், முயற்சிகள் தோற்கலாம். எண்ணி 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 முயன்றுங்கு இறுதியில் தோற்போமோ? இது பாரதி வரி. தோக்க மாட்டோம். நான் மறுபடியும் அதாவது மண்ணிலும் விண்ணிலும் எண்ணிலும் கண்ணிலும் எல்லாத்திலையும் பராசக்தி நிறைந்திருக்கிறாள். அவளை என் ஜீவனிலே நான் உணர்வதற்கு நான் மேலும் முயல்வேன். மண்ணில் தெரியுது வானம், அது நம் வசப்படலாகாது. இது வசப்பட வேண்டும் என்ற உணர்வோடு நான் அந்த என் அகவழிக்குள்ளே அது நடந்து கொண்டே இருக்கின்றது. எல்லாமே அப்படிதான். ஏன்னு கேட்டா இது கான்சியஸ்னஸினுடைய சாகச செயல், வீர செயல், அட்வென்ச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ். அகவெளியிலே நாம் உயர்ந்து கொண்டே செல்கிறோம். அப்பொழுது தனிமையில் கிளர்ந்து நான் களிப்படைகிறேன். கெடு நிகழ்வுகள், முயற்சிகள், பேரிடர்கள் பற்றி பொருட்படுத்தாது மேலும் நான் தோல்வியுறுகிற சாதனைகளையும் எனக்கு துணையாக மாற்றிக்கொள்வேன் என்று அவர் சொல்கிறார். இந்த இடத்துல தனக்கே உரிய வெளி என்பது நம்முடைய பிரக்கை வெளியிலே நாம் உயர்வது என்று சொல்லலாம். அடுத்தது அரவிந்தர் என்ன சொல்கிறார் என்றால், ஐ ஆம் த லார்ட் ஆஃப் டெம்பஸ்ட் அண்ட் மவுண்டன், ஐ ஆம் த ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் ப்ரைட். அதாவது நான் முன்பு சொன்னேன்னு, எண்ணி 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 உயர்ந்துங்க இறுதியில் தோற்போமோ அப்படி சொல்லிட்டு தோற்க மாட்டோம் அப்படின்னு வென்று காட்டியவர் தான் அரவிந்தர். அதனால்தான் ஐ ஆம் த லார்ட் ஆஃப் டெம்பஸ்ட் அண்ட் மவுண்டன். இந்த இடத்துல டெம்பஸ்டும் வரக்கூடிய இடர்கள், வரக்கூடிய தடைகள், இதைதான் டெம்பஸ்ட் மவுண்டன் என்றெல்லாம் பல குறியீடுகளிலே சொல்கிறார். அப்பொழுது ஒரு வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அங்கு நம்மிலே எது செயற்பட வேண்டும்? மனம் மட்டும் செயற்பட்டால் போதுமா? இல்லை. பகுதியாக எந்த செயல்பாடும் இல்லாது ஜீவன் முழுக்க தன்னுடைய ஆற்றலை எல்லாம் ஒன்றாக திரட்ட வேண்டும் என்றால் அதற்கு தலைமை வகிக்க வேண்டியது ஆன்மா. இந்த ஸ்பிரிட், செல்ஃப் இவற்றையெல்லாம் நாம் ஆன்மா என்று சொன்னால் அது தவறில்லை. அந்த முறையிலே அதற்கு வெவ்வேறு பொருள்கள் இருக்கலாம். ஆனால் அதை கேபிட்டல் லெட்டர்ல போடுகிற பொழுது அந்த இடத்துல ஆன்மன் என்று சொல்லலாம். எனக்கு எப்படி இருந்தாலும் சரி, மொழிபெயர்ப்பு என்பது அந்த முழுமையை விளக்கிவிடுவதாக நாம் எண்ண முடியாது. இருந்தாலும் நமக்கு ஒரு திசையை காட்டுவதற்காகத்தான் இந்த மொழிபெயர்ப்பு எல்லாம். இன்னும் மேலும் மேலும் விளங்குகிற பொழுது சொல்லுக்கு சொல் மொழியினை, பொருளினை தேடாமல் அதனுடைய உள்ள அர்த்தத்திற்கு நம்மால் செல்ல முடியும் என்றால் அவ்வாறு நாம் விளங்கிக் கொள்வதுதான். இதெல்லாம் விளங்கிக் கொள்வதற்கான தமிழ் மொழிபெயர்ப்பு. இப்பொழுது நான் எதை முடித்திருக்கிறேன்? வரிகள் 1, 2, 5, 6, 9, 10, 13, 14 என்று முடித்து விட்டேன். இப்பொழுது மறுபடியும் இங்கே அரவிந்தர் நம்மை நோக்கி என்ன சொல்கிறார்? தன்னை பற்றி சொல்லிவிட்டார். என்னுடைய முயற்சி இதுதான். நான் மலை மீது ஏறி செல்கிறேன். நான் குறுகிய எல்லைக்குள்ளே வாழ மாட்டேன் சொல்லிவிட்டார். இப்பொழுது அவர் தன்னை பற்றி சொன்ன பிறகு நம்மை பார்த்து அவர் அழைக்கிறார். இதை அவருடைய அந்த ஆங்கிலத்திலே எப்படி படிப்பது என்று எனக்கு தோன்றிய வகையிலே எனக்கு தோன்றியது, அரவிந்தர் நமக்கு முன்னாலே மலையிலே செல்கிறார். சாவித்திரி படிக்கிற அன்பர்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய கான்சியஸ்னஸ் லெவல் உயர உயர அது காட்சியின் உயரம். இதை பற்றி ஒரு வங்காள பேராசிரியர் புத்தகம் எழுதியிருக்கிறார், சப்தாவிலே கிடைக்கிறது. அதாவது காட்சியின் உயரம். இந்த ஒரு கருத்து போதும். நம்முடைய பேருணர்வு அல்லது ஜீவியம் அல்லது கான்சியஸ்னஸ் இது உயர 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 இந்த சாதாரணமா அத
பிசிக்கல் இல்லஸ்ட்ரேஷன்லயே பார்க்கலாம். உயரத்துக்கு போனா நம்ம நல்லா பார்க்கிறோம். இன்னும் தெரிகிறது, இன்னும் தெரிகிறது, வெவ்வேறு காட்சி தெரிகிறது. அந்த மாதிரி இங்கே அரவிந்தர் மேலே சென்று அன்போடு நம்மை திரும்பி பார்த்து அதை அப்படியே காட்சிப்படுத்துங்கள். இதுதான் முக்கியம். அரவிந்தர் கவிதைகள் அத்தனையிலையும் அது 4 அடி கவிதையாக இருக்கலாம், 14 அடி சானட்டாக இருக்கலாம், சாவித்திரியிலே நீங்கள் எடுக்கிற ஒரு பத்தியாக இருக்கலாம். காட்சியின் உயரம் அன்போடு நம்மை பார்த்து திரும்பி பார்த்து அவர் எப்படி சொல்லுவார் என்று நான் கற்பனை செய்தேன். அவர் குரல் எப்பொழுதும் மென்மையாகத்தான் இருக்கும். Who will come with me? Who will climb with me? இப்படி அரவிந்தர் சொல்வதை போல நினைக்கிற பொழுது எனக்கு மெய் சிலிர்க்கின்றது. சொல்லுகிற பொழுதே wade through the brook and tramp through the snow என்று சொல்கிறார். இந்த சேறு நிரம்பிய ஓடை வேடிங் த்ரூன்னு சொல்லுகிற பொழுதே சிரமப்பட்டு நாம் அந்த பாதையிலே நடக்கிறோம். அதே மாதிரி டிராம்பிங் த்ரூ, அதை நாம் மிதித்து நடக்கிறோம் பாருங்க. அந்த ஸ்னோ சாதாரணமா பனி படர்ந்த சாலைகள், அமெரிக்கா போன்ற சாலைகள் வைத்துக் கொள்வோம். அவர்கள் சரியான ஷூஸ் இல்லாம சாதாரணமா இங்க அடைகிற ஷூ தான் வழிக்கு தான் விழ வேண்டும். அந்த மாதிரி நாம் செல்லுகிற பொழுது அந்த சிரமம், இத அவர் எப்படி அழைக்கிறார்? Who will come with me? Who will climb with me? ஏன் நான் இப்படி மென்மையான குரல்ல சொல்லுகிறேன் தெரியுமா? நான் ஒரு அனெக்டோட் படிச்சேன். அதுல ஒரு அஞ்சல் அட்டையை தபாலிலே சேர்த்து விடு என்று சொல்வதாக இருந்தாலும் அவர் கூட இருக்கிற அன்பரிடம் சொல்லுகிற பொழுது ஐ சப்போஸ் திஸ் ஷுட் பி போஸ்டட் என்று சொல்லுவாராம். இது என்னை நிறைய சிந்திக்க வைத்தது. எவ்வளவு ஒரு பண்பட்ட மனம் என்று சொல்லிவிட்டு அவர் நம்மை அழைக்கிறார். இப்பொழுது இங்கே அவர் நிறைய அந்த தடைகளை எல்லாம் சொல்கிறார். அது நமக்கு ஒவ்வொன்றும் அதை எப்படி நாம் புரிந்து கொள்கிறோம் என்றால் ஒரு குறியீடாக புரிந்து கொள்கிறோம். அதை நான் அப்படியே பட்டியலிட்டு சொல்கிறேன். அதற்கு முன்னாலே அந்த இந்த சுவர், ஜன்னல் இதற்கு என்ன வேலை என்றுதான் அந்த இந்திய கவிஞர் ஒரு கேள்வி கேட்பார். நாம் வெளியே வந்து விட்டோம் என்றால் நமக்கு ஒரு புதிய வானம், புதிய பூமி, அருள் மழை பொழிகிறதுங்கிறார்களே, அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய அனுபவம் கிடைக்கிறது. அதைத்தான் சொல்கிறார், நான் வந்து விட்டேன். இந்த இடத்துல நமக்கு செய்தியாக நாம் எண்ண வேண்டிய ஒன்று உண்டு. அது என்ன அப்படின்னா, மனிதன் தனக்குள்ளே சுருங்கி விடக்கூடாது. தனக்குள்ளே சுருங்காதவன் விரிவடைய வேண்டும். அங்க நான் குறுகிய எல்லைக்குள்ளே சிறையுறுபவன் அல்ல, தலைகளிலிருந்து விடுபட்டவன். நீல வானமாக விரிகிற இறைவன் என்னுடைய லட்சியம். அதுதான் வெல்கின். அது பழைய மரபு சொல். சொர்க்கம், நீல வானம், வானமே ஒரு குறியீடு இறைவனுக்கு. நீல வானமாக விரிகிற இறைவன் என் குறியீடு, என் லட்சியம். எனக்கு எந்த எதிர்ப்பு வந்தாலும் நான் காற்றை போல, புயலை போல விரிவடைவேன். நான் பிரபஞ்ச மனிதனாவேன். நாம் நினைவு கூற வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு அடிப்படையிலே நாம் அன்னையினுடைய தத்துவத்தை நினைவு கூறலாம். என்னவென்றால், தனி மனிதராக நம் முன்னாலே மனிதருள் மனிதராக இருந்து நடமாடினார் அன்னை. தனி மனிதர் என்ற ஒரு நிலையிலே அன்னையை பார்க்கிறோம். அவரே பிரபஞ்ச அன்னையாக விரிவடைகிறார். அவரே எல்லாம் கடந்த பரம்பொருள் என்றும் நாம் உணர்கிறோம். பராசக்தி என்றும் நாம் உணர்கிறோம். இந்த இடத்துல பிரபஞ்ச அன்னை என்பது ஒரு குறியீடு. நாம் எல்லாரும் விரிவடைய வேண்டும் என்பது. இந்த பிரபஞ்ச அளவிற்கு விரிவடைய வேண்டும். 4 சுவர்களுக்குள் சிக்கிக் கொள்ளாதே, உனக்கு நீயே விலங்கை பூட்டிக் கொள்ளாதே, பூட்டிய விலங்கை எல்லாம் அவிழ்த்து ஏறி என்று புரட்சிக்காரர்கள் பூட்டிய இருப்பு கூட்டின் கதவுகள் திறக்கப்பட்டன, சிறுத்தையே வெளியில் வா என்று சொல்வார்கள். இங்கு யாரும் திறக்க வேண்டாம், நாமே உதறி எறிய வேண்டும். இது நாம் செய்கிற முடிவு. இது அதனாலதான் இங்க என்ன டிக்ளேர் செய்கிறோம், இந்த 4 சுவர்களுக்குள்ளே நெருக்குகிற
வாயில்களுக்கு உள்ளே நான் சுருங்க மாட்டேன். அரைகுறையாக ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். முழுமையாக வெளியே வருவேன். என்னை பிணைக்கிற தலைகள், அது ஜாதி, சமயம், மொழி, இனம், நாடு, கோத்திரம், சாத்திரம், நான் சார்ந்துள்ள மடம், இப்படியே அடிக்கிக் கொண்டே போகலாம். இதுதான் நம்மை பிணைக்கிற தலை. இந்த தலையெல்லாம் உதறி விட்டு ஒருவன் வெளியே வருகிற பொழுதுதான் அவனுக்கு முதல் தகுதி விரிவடைவதற்கு, பிரபஞ்ச மனிதனாக அவன் மாறுவதற்கு. இந்த இடத்துல பிரபஞ்சம் சொன்ன உடனே அவர் எழுதிய பல கவிதைகள் நினைவுக்கு வரலாம். நான் அந்த இடத்துல குறிப்பிடுகிறேன். பிறகு அன்பர்கள் அவர்களாக பயின்று இன்னும் என்னை விட அதிகமாக சிறப்பாக அவற்றை பொருத்தி பார்க்க முடியும். காஸ்மிக் மேன், காஸ்மிக் ஸ்பிரிட் என்று 2 கவிதைகள். இந்த காஸ்மிக் மேன், அதாவது உலகப் போர்ல ஏற்பட்ட காட்சிகளை எல்லாம் பார்க்கிறார். அங்க இப்பொழுதும் நமக்கு குறைந்தபட்சம் எம்பத்தின்னு சொல்லக்கூடிய பிறன் நோயை தன்னோய் போல் போற்றுகிற தன்மை இருந்தது என்று சொன்னால் அதுதான் அறிவின் சொல்கிறார். அந்த மாதிரி நமக்கும் ஏற்படும். ஐயோ, இவ்வளவு துன்பமா, இவ்வளவு துயரமா என்றெல்லாம் கருதுவோம். அது மாதிரி அன்றைக்கு உலகப் போர். உலகின் ஊடே உற்று நோக்குகிறேன், என் பார்வையை எச்சுவரும் தடுக்கவில்லை. இது காஸ்மிக் மேன்ல வருது. பாரிஸ், டோக்கியோ, நியூயார்க், கேன்டன் ஆகிய பார்சிலோனா மீதும் வீதிகளிலே வெடிகுண்டுகள் சிதறுவதை பார்க்கிறேன். அது இன்றைக்கு நாம் பார்க்கிற நிகழ்ச்சி தானே. அடுத்தது ஒரு வார்த்தை வேற இடத்துல, அதே இந்த 14 அடிக்குள்ள இந்த உலகத்துல மனிதர்கள் தகாத செயல்கள் செய்கிறார்கள், நல்ல செயல்களும் நிகழ்ந்தபடியே தான் இருக்கின்றன. ஆனா அவை அரிதாக இருக்கின்றன. நற்செயல்கள் அரிதானவை, ஆனா தகாத செயல்கள் எண்ணற்றவை. மொத்தத்துல இந்த பாவ புண்ணியங்கள் எல்லாம் வெளியே நடக்கிறதுன்னு சொல்கிறோம். அரவிந்த் சொல்கிறார், தனி ஜீவனாம் என்னுள்ளே நிகழ்கின்றன அப்படிங்கிறார். அதுதான் வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடுதல். அவர் கூறிய அந்த கருத்து இன்னும் விளக்கமாக இங்கே சொல்லப்படுகிறது. அதாவது எத்தனையோ நல்ல எண்ணங்களும் இருக்கின்றன. அவை என்ன செய்கின்றன? எத்தனையோ யாருன்னே தெரியாது. அதாவது நல்ல எண்ணம் இருந்தா அது உலகம் முழுக்க பரவும். இதுதான் தத்துவம். இது அறிந்திருக்கிறோம். இதை கொஞ்சம் விளக்கமாக நாம சிந்தித்து பார்க்கலாம். நம்முடைய குறைந்தபட்ச ஒரு பணி என்ன என்றால், எப்பொழுதும் நல்லனவற்றையே எண்ணுதல். அந்த எண்ணம் இருக்கிறது என்றால் அறிந்திராத மனங்கள் ஆயிரக்கணக்கானவை, கோடிக்கணக்கானவை அத்தகைய எண்ணங்களை பரப்பிக்கொண்டே இருக்கின்றன. அவையெல்லாம் என்னை உன்னதப்படுத்துகின்றன என்று சொல்கிற அரவிந்தர் மேலும் சொல்கிறார், லட்சக்கணக்கான மக்களின் துன்பங்களை எல்லாம் நான் சுமக்கிறேன் என்கிறார். இதுதான் காஸ்மிக் மேன். அடுத்தது இன்னும் விளக்கமாக, இந்த 4 சுவர்ல சிக்கிக்கொள்ளாம பிரபஞ்ச ஜீவனாக ஒருவன் மாறுகிறான் என்றால், அரவிந்தர் எப்பொழுதுமே தான் தன்னோட அனுபவத்தை சொல்கிறார் என்றால் அதன் பின்பற்றி வாருங்கள் என்று அர்த்தம். பிரபஞ்சமே என்றனது பெரிய முழுமை, பூ உலகின் ஆனந்த துடிப்பும் நானே. இது கண்ணபிரானுடைய ஒரு மொழியை போல அமைந்திருக்கிறது பாருங்க. பூ உலகின் துயரும் ஆனந்த துடிப்பும் நானே. காஸ்மிக் ஸ்பிரிட்ங்கிற கவிதையை படித்து பாருங்கள், மொழிபெயர்ப்பு இருக்கிறது. அனைத்து உயிர்களின் துயரையும் நிறைவையும் நான் ஏற்கிறேன். இது அந்த ஆசிரமம் வெளியிட்ட தொகுப்பு நூல்ல 26வது பாடலா இருக்கின்றது. இங்கே விநாயகர் நான்மணி மாலையிலே பாரதி சொல்லுவான், பேசா பொருளை பேசுறான் துணிந்தேன் என்று வரும். அதுல மிக உயரத்திற்கு சென்று அவன் சொல்லக்கூடியது என்ன என்றால், கேட்கா வரத்தை கேட்க துணிந்தேன் என்று சொல்லி மண் மீது உள்ள மக்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், புற்பூண்டு, மரங்கள் யாவும் தன் வினையாம் இடும்பை தீர்த்தே என்று வரும். எல்லா வினைகளும் தீர்ந்து விட வேண்டும் என்று உலகுக்காக அவன் பிரார்த்தனை செய்கிறான். அதேதான் இங்க டிவைன்
காஸ்மிக் மேன், காஸ்மிக் ஸ்பிரிட் என்ற கவிதைகளிலே சொல்கிறார். அதைத்தான் நாம் இந்த விரிவடைதல் என்பதிலே, என்னுடைய அகவெளி என்பதிலே பொருத்தி பார்த்து கொள்ளக்கூடிய பொருள் என்று நான் நினைக்கிறேன். அடுத்தது நாம் கொஞ்சம் வேகமாக செல்லலாம். 3வது பத்திக்குள்ளே அகவெளி பற்றி நான் சொன்னேன். ஐ ஸ்போர்ட் வித் சாலிட்யூட் ஹியர். இந்த சாலிட்யூட் மட்டும் வைத்துக்கொண்டு நாம் அரவிந்தத்திலே வெவ்வேறு இடங்களிலே படித்ததெல்லாம் பொருத்தி பார்த்தால் நமக்கு இன்னும் நல்ல விளக்கம் கிடைக்கும். அதாவது அகவெளியிலே நமக்கு தனிமை. இந்த தனிமை எதற்கு? இந்த உலகுக்காக நம்முடைய தவம், அது அரவிந்தம். ஆனால் அந்த தவ வெளியிலே நாம் நமக்கே உரிய அந்த அகவெளியே நமக்கே உரிய ஒரு தனிமையை உருவாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. சாவித்திரி எதற்காக பிறந்தால் நமக்கு தெரியும். அதுல ஒரு வார்த்தை வரும். இது 4வது புத்தகம், ஹூ எவர் இஸ் கிரேட் மஸ்ட் லிவ் என்ற ஒரு வார்த்தை. நான் மற்றதெல்லாம் சொல்லல, நான் குறித்து இந்த வார்த்தை தான் வைத்திருக்கிறேன். ஹூ எவர் இஸ் கிரேட் மஸ்ட் லிவ் லோன்லி. அதுதான் மஸ்ட் லோன்லி லிவ் என்று வருகின்றது. அந்த இடத்துல மஸ்ட் என்பதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். அதாவது இந்த இடத்துல அந்த தனிமை அவசியமாகிறது. இது ஒன்று. இதே மாதிரி இன்விடேஷன்ல அதே மாதிரி தனிமையை சொல்கிறார். இதிலே அவர் ஸ்போர்ட்ஸ்னு சொல்றாரு. நான் கிளர்ச்சியுற்று விளையாடி மகிழ்வோம், என்று விளையாடி இன்புற்றிருந்து மகிழ்வோம் என்று பாரதி சொல்வோம். அதான் அந்த மாதிரி இவர் சொல்லுகிறாரே, எவ்வளவு இடர்கள். ஆனா எவ்வளவு இடர் இருந்தால் என்ன, என்னுடைய அகவெளியிலே நான் எந்த அளவிற்கு சுதந்திர புருஷனாக இருக்கிறேன், எனக்கு கிடைப்பது என்ன ஆனந்தம். அப்படி நினைத்து பார்த்தோம் என்றால் தனிமை என்பது முதலிலே சுமையாக தெரியும். பிறகு அதையே ஒரு ஆனந்த விளையாட்டாக மாற்றுகிற மனோபாவம் வந்துவிடும். அப்பொழுது தோல்விகள் எல்லாம் நமக்கு தோழனாக மாறிவிடும். அதனாலே நம்முடைய வலிமை கூடுகிறது. கிளர்ச்சி தரும் ஆனந்த களியாட்டமாக நம்முடைய தனிமை மாறிவிடுகிறது. இது இந்த இடத்துல இவ்வளவையும் நம்மாலே எண்ண முடியும். ஒரு வார்த்தை சாலிட்யூட், இன்னொரு வார்த்தை என்ன, மை ரீஜன்ஸ், என்னுடைய அகவெளி, என்னுடைய தனிமை. இதை மட்டும் இதுல நினைத்து பார்த்து கொண்டு அந்த நிலைக்கு நம்மை அரவிந்தர் அழைக்கிறார் என்று கொள்ளுவோம். இன்னொன்று, அத்வைதான ஒரு இன்னொரு சானட் இருக்கு. அதனுடைய மொழிபெயர்ப்பு அந்த தொகுப்பு நூல்ல இருக்கிறது. அதுல அரவுண்ட் மீ வாஸ் எ ஃபார்ம்லெஸ் சாலிட்யூட் என்று வரும். என்னை சுற்றி, எப்படி மொழிபெயர், ஃபார்ம்லெஸ், அருவமாய் தனிமை. இது மிக மிக ஆழமான ஒரு தொடர். ஏதோ ஒருவாறு தமிழிலே என்னை சுற்றி அருவமாக தனிமை இருக்கிறது என்று. தனிமை எப்படி இருந்தாலும் உருவத்துல பார்க்க முடியும், இல்லை. ஆனால் அருவம் என்று அதை சொல்லுகிற பொழுது இட் இஸ் ஃபார்ம்லெஸ். அட் த சேம் டைம் எனக்கு என் மனதில் ஏற்படக்கூடிய உணர்வு அது என் தனிமையை போக்கி விடுகிறது. அந்த தனிமையிலே எனக்கு என்ன கிடைக்கிறது, ஒரு வகையான விடுதலை உணர்வு கிடைக்கிறது. இத லிபரேஷன் 2 கவிதை இருக்கு. அந்த லிபரேஷன்ல ஒரு கவிதை, அதுல என்ன வருகிறது என்றால், மை ஹார்ட் இஸ் ஹஷ்ட் இன் எ வைட் அண்ட் எண்ட்லெஸ் லைட் என்று ஆரம்பிக்கும். அதுல ஹார்ட் எ சாலிட்யூட் ஆஃப் டிலைட் அண்ட் பீஸ், மை சென்ஸ் அன்ஸ்னேர்ட் பை டச், சைட் அண்ட் சவுண்ட், மை பாடி இஸ் எ பாயிண்ட் ஆஃப் ஒயிட் இன்ஃபினிட்டிஸ் வரும். இது மிக ஆழமான கவிதை. தனியாக கூட ஒரு நாள் நம்மாலே படிக்க முடியும். நான் தலைவரிடம் சொன்னேன், இப்பொழுது முதல் கவிதை ஒரு கவிதையை படிப்போம், ஆனால் பின்னாலே 2-3 கவிதைகளை சேர்த்து ஒன்றாகவே, ஏனென்றால் இந்த மாதிரியான ஒரு உரையாடலிலே ஒரு தொடக்கம், அறிமுகம் என்றுதான் சொல்ல வேண்டும். மற்றது அன்பர்கள் அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பயிற்சியினாலும் மிக எளிதாக அந்த கவிதைகளை எல்லாம் படித்துவிட முடியும். அல்ல ஒரு கூட்டத்திலே 3-4 கவிதைகள் சொல்லலாம். இங்கு இவற்றெல்லாம் சேர்த்து முழுமையாக பார்க்கவில்லை. இந்த இடத்துல சொல்றாரு, அமைதியிலே மனம் ஒடுங்குகிறது. ஹஷ்ட் இன் எ வைட் அண்ட் எண்ட்லெஸ்
அது என்ன? அந்த சாலிட்யூட் தரக்கூடிய அது அது லைட், ஒளி, டிலைட், ஆனந்தம், பீஸ், அமைதி, இத்தனையே எனக்கு கிடைக்கிறது என்று இப்பொழுது இந்த சாதாரண புலன் உணர்வினால அறியக்கூடிய நிலையிலே நான் இல்லை. அதையெல்லாம் நான் விட்டுவிட்டு தொட்டுணர்வு, ஒளி, காட்சி எல்லாம் கிடையாது. எல்லாமே அந்த தெய்வீக பேருணர்வு, முடிவிலா பேருணர்விலே ஆழ்ந்து விடுகிறது என்னுடைய புலன்களை எல்லாம் என்று. இன்னும் கவிதைகள் இருக்கின்றன. டிவைன் ஹியரிங் என்று சொல்கிறோம், தேவ கானம். டிவைன் சைட், தெய்வீக காட்சி. டிவைன் ஹியரிங் சைட் போல டிவைன் சென்சஸ், நம்முடைய புலன்கள் தெய்வீகமாக நம்முடைய புலன்கள் மாறுகின்றன என்று. இவ்வாறு இந்த இடத்திலே அவர் தனிமையில் கிளர்ந்து களிப்படைவேன் என்று சொன்னால் அங்கு வாழ்க்கை விரிவடைகிறது, சுதந்திரமாகிறது என்று. இந்த இடத்துல தான் அவர் அடுத்து நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்ற அடிகள் அங்கே வருகின்றன. அதை நாம் மூன்றாவது அடிய இந்த ஒரிஜினல்ல பார்த்தோன்னா, who will come with me, who will climb with me படிச்சோம். அதை படித்து விட்டு கடைசியாக அந்த கடைசி 2 லைன் இருக்கு பாருங்க, 15, 16வது அடி. Stark must he be a kinsman to danger. அவன் இந்த இடத்திலே மொழிபெயர்ப்பாக இதய உறவும் கொண்டவன், இன்னல்களின் தோழன் சொல்லுகிறோம். தோழனுடன் அடுத்தமான வார்த்தை தான் கின்ஸ்மென். கேளிர் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அத கின்ஸ்மென் தான் மொழிபெயர்க்கிறோம். அது இன்னும் உறவு கொஞ்சம் பலமான ஒன்று. ஆனா பேசிக்கா இதய உறவு கொண்ட, இன்னல்களை எல்லாம் நட்பாக்கி கொள்கிற, உறவாக கொள்கிற ஒருவன் அவன்தான் என்னை பின்தொடர்ந்து வர முடியும். அவன் நாயன் என்றால் நான் வென்று விட்டேன், நான் கடும் புயலின் நெடுமலையின் தலைவன், சுதந்திரத்தின் பெருமனத்தின் ஆன்மன் என்று சொல்கிறார். இந்த இடத்துல நேரம் கருதி இறுதியாக ஒவ்வொரு கவிதையிலேயும் மெட்டா லாங்குவேஜ் ஒன்று இருக்கும், ஒரு அகமொழி ஒன்று இருக்கும். இதுல நிறைய குறியீடுகள் இருக்கின்றன. நான் வேகமாக படித்து விடுகிறேன். அவர் ஹில் என்று சொன்னால் அது மலை, மலை மேலே ஏறுகிறேன் வருகிறாயா, ஆன்மீக லட்சியம் காட்டப்படுகிறது. மூர்லேண்ட் என்று சொன்னால் அவர் அவ்வளவு தூரம் கடந்து அதையும் கடந்து செல்கிறார். விரிந்த சுதந்திரம், விரிந்த ஒரு வனவெளி, அது சுதந்திரத்தை குறிக்கக்கூடியது. ஓடையோ பனியோ எல்லாம் கடக்க வேண்டிய தடைகள். அதே மாதிரி விண்டு, காற்று, அது உண்மையில காற்று தான் நமக்கு இயக்க சக்தி. காற்றுதான் நமக்கு எப்போதுமே தோழன். அந்த காற்று இயல்பாகவே நமக்கு வாழ்க்கையின் இயங்கு சக்தியாக இருக்கிறது. என்னை முன்னேற வைப்பது அது தடையென கருதக்கூடாது. அதே மாதிரி அது ஸ்டாமாக மாறுகிற பொழுது நாம் நம்முடைய துணிவை சோதிக்கின்றோம். குறுகிய சமூக வாழ்க்கையிலே சிக்கி கொண்டு விட்டோம். முன்பே சொன்னேன் எத்தனை தடைகள் நமக்கு என்று, அவையெல்லாம் நகர சுவர்கள். அதே மாதிரி ப்ளூ இந்த வெல்கின், அது நீலவானம், தெய்வீக பரப்பு, அந்த பிரபஞ்சம் என்று சொன்னோம். இந்த விண்வெளியை எது தாங்கி நிற்கிறது என்று ஒருவர் ஆராய்ச்சி செய்வதாக ஒரு கட்டுரை ஒன்றை படித்தேன். இது வியப்பாக இருக்கும். ஆனால் அந்த கேள்விதான் அடிப்படையான கேள்வி தத்துவத்திலேயும். இது நம்முடைய மரபு இலக்கியத்திலே ஏற்கனவே எழுப்பப்பட்ட கேள்வி என்று சொல்கிறார்கள். இதை 2 நாட்களுக்கு முன்னாலே ஜெயமோகனுடைய ஒரு கட்டுரையிலே நான் படித்தேன். அதனால இந்த பிரபஞ்சம் என்கின்றோம், அது வரையிலும் கற்பனை, நம்முடைய அறிவியல் செல்கிறது. அந்த பிரபஞ்சத்தை தாண்டிய ஒன்றாகத்தான் நாம் இறைவனை நினைக்க முடியும். இந்த தனிமை என்பது உள்ளார்ந்த பயிற்சிக்காக நமக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு என்று நாம் கொள்கிறோம். அதனால்தான் எது வந்தாலும் சரி, நம்முடைய மனம் மேலும் மேலும் உயர்ந்த நிலைக்கு, ஹைலேண்ட், அதை நோக்கி செல்கிறது. அது ஏன் என்றால் அது எதை காட்டுகிறது? climb up and still to a higher plane. இதுல நம்முடைய கான்சியஸ்னஸ்ல, அங்குதான் நாம் அரவிந்தத்தை பின்தொடர்ந்து சென்று, அரவிந்தர் வெவ்வேறு இடங்களிலே சொல்லக்கூடிய நாம் எதை அடைகிறோமோ அது உலகுக்காக, அதை அரவிந்தரிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டு
அவருடைய பின்தொடர்கிற அன்பர்களாக மேலும் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த நாளிலே இந்த அழைப்பு என்கிற கவிதையினுடைய முக்கிய கருத்துக்களை நான் பகிர முயற்சி செய்துள்ளேன். இதை நிறைய குறை இருக்கும் நிறைவுபடுத்துவதற்கு மூத்த அன்பர்கள் அனைவரையும், தலைவர் அவர்களையும் பிற பயிற்சியாளர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சார், 3வது பேராகிராஃப்ல அந்த மூணாவது லைன்ல who would live largely, who would live freely, here to the wind swept uplands ascend, அது சொல்றீங்களா சார்? மறுபடியும் அதுக்கு உண்டான விளக்கம் ப்ளீஸ். அந்த இடத்துல இந்த பிரபஞ்ச மனிதனாக விரிவடைதல் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் could live largely என்பது. நாம் நமக்குள்ளே சுருங்கி போகக்கூடாது, அப்பொழுதுதான் உண்மையாக நாம் சுதந்திர மனிதராக ஆக முடியும் என்பதைத்தான் குறிப்பிடுகிறார் என்று நான் நினைக்கிறேன். அதனால இந்த இடத்துல நாம் சுதந்திர உணர்வோடு அந்த ஆன்மீக சுதந்திரம் நாம் உணர வேண்டும் என்றால், நாம் விரிவடைய வேண்டும் என்றால், அப்பொழுது நிறைய இடர்கள் வரும். அதையெல்லாம் நாம் நமக்கு துணையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான். அதனால அப்லாண்ட்ஸ் அசெண்ட் தான் சொன்னேன். கான்சியஸ்னஸ்ல உயர்வதுதான் அது. நான் உயர் நிலங்கள் நோக்கி நான் ஏறுகிறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அங்கதான் விண்ட் ஸ்வெப்ட், அங்க சூறாவளி அடிக்கிறது, எவ்வளவோ தடைகள் வருகின்றன. அதனாலே நாம் அதை கடந்து செல்ல வேண்டும், மேலே மேலே செல்ல வேண்டும் என்பதுதான் நான் அறிந்து கொள்ளக்கூடிய பொருள். ரொம்ப நன்றி ஐயா. அது நீங்க சொன்னது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரெண்டு லைனா நீங்க அவரோட நிலையையும், அடுத்து ரெண்டு லைன்ல எப்படி நம்மளையும் அவரு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களோட இந்த எளிமையான புரிதலுக்கு மனமார்ந்த நன்றி ஐயா. தேங்க்யூ. வணக்கம் ஐயா, நன்றி. இந்த வழக்கமா பகவானுடைய சானட்ஸ் அது கூரை கேட்டிருக்கோம், அதனுடைய மொழிபெயர்ப்புன்னு உங்களோட கவிதைகளை படிச்சிருக்கோம். ஆனா அந்த மொழியாக்கம் செஞ்ச கவிஞர் தன்னுடைய குரல்லையே அதை வெளிப்படுத்தும் போது ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சிகள், அது அதுக்கான பொருளை இன்னும் கொஞ்சம் அழுத்தமா எப்படி எல்லாம் சொல்லணும் அப்படின்னு இருக்கு. இந்த குறியீடுகளுக்கெல்லாம் விளக்கம்லாம் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. நான் உங்களோட உரைய பாதியில இருந்து கேட்டதுனால நான் உரையை பத்தி எதுவுமே சொல்ல. ஆனா ஒரு கவிஞரை ரொம்ப நாள் வெறும் எழுத்துல பேரா பார்த்துட்டு இருந்தது, இன்னைக்கு நேரடியா உரையை கேட்க வாய்ப்பு தந்த சென்னை சங்கத்திற்கும் தங்களுடைய உரைக்கும் கேட்ட வரைக்கும் எனக்கு ரொம்ப நல்லா விளக்கமா இருந்தது, தெளிவாக இருந்தது. அப்படின்றதுனால அந்த உங்களுக்கு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம் சார். நானும் ஆனந்த சாகர்ல தான் உங்களுடைய மொழிபெயர்ப்புகளை படிச்சிருக்கேன். இன்னைக்கு உங்களுடைய பேச்சு கேட்டதுக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்தது. அற்புதமான தமிழ். அது சென்னை சென்டருக்கு நிஜமாவே நான் நன்றி சொல்லணும். ஏன்னா பிறந்த நாளுக்கு அழைப்பும் கொடுத்து பிறந்த நாள் பரிசாக உங்க பேச்சும் எங்களுக்கு கிடைச்சது. அது அந்த இன்விடேஷன்ங்கிற இதே ரொம்ப அற்புதமா இன்னைக்கு அமைஞ்சது சார். அற்புதமான தமிழ். அரவிந்தரின் எழுத்துக்கள் கனல் மணக்கும் பூக்கள், அந்த எக்ஸாம்பிள் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பகவானின் குரல்ல நீங்க அதை கற்பனை செஞ்சீங்க இல்லையா, ஹூ வில் கம் வித் மீ, அது ஒரு அதிசயமா இருந்தது முதல்ல. அப்புறம் உங்களுடைய ஆழ்ந்த பக்தி அது எனக்கு காமிச்சது. அண்ட் சாலிட்யூட் அண்ட் இன் மை ரீஜன், அதோடைய விளக்கங்களும் அற்புதமா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அன்னை சரணம். மனிதனுடைய சுபாவம் ஏதாவது ரொம்ப டஃப் ஜாப், டிஃபிகல்ட் டாஸ்க்குன்னா சுருண்டு வந்துடுறது, சுருங்கிடுவாங்க, நம்ம எப்படி பண்ண முடியும்னு. இந்த கவிதையில அரவிந்தர் கொடுத்த ஊக்கம், அதை நமக்கு கரெக்டா இவர் இளங்கோ அவர்கள் நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி அதை விளக்கினதுனால நம்ம எப்படி இது சுருண்டு போகாம நம்ம எதுனாலும் எதிர்த்து முன்னால வரணுங்கிற ஒரு ஊக்கம் அளிச்சிருக்கு. தேங்க்யூ சார். வணக்கம் சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். எனக்கு முன்னாடி உங்களோட
உரையை பத்தி பேசின எல்லார்லயும் குறிப்பா மங்கையர்கரசி மேடம் சொன்ன மாதிரி உங்க குரல்ல வந்த பாவமும் உணர்வும் ரொம்ப ஆழமா எங்களை பாசிச்சிருக்க. அற்புதமா இருந்தது சார். பகவானுடைய ஆசீர்வாதத்தை நான் சென்னை சொசைட்டிக்கும் மற்ற நம்ம எல்லோருக்கும் வேண்டிட்டு நன்றியும் உங்களுக்கு. வணக்கம் சார். கனமான கருத்து மழை. அது பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய அந்த சதயவாசனுடைய முடிகிற கட்டத்துல எழுதின கவிதை இதுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ஃப்ரீடம் ஃபைட்டர் பயனீர் இந்த மூமெண்ட், அவர் யோகியா அவர் மாறின அந்த அனுபவம். நீங்க அந்த கவிதையை 2 இதுக்கும் பொருத்தி விளக்கினது ரொம்ப அழகா இருந்தது. அவர் அந்த நாட்டினுடைய அந்த போராட்டத்துக்கு அழைக்கிற மாதிரி இருக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவருடைய அந்த யோகா என்டர் பண்ணும்போது அதுக்கு அந்த வழிக்கு மற்றவங்களை கூப்பிடுற மாதிரியும் அந்த ஆன்மீக கருத்தையும் பொருத்தி அதோட அவருடைய மற்ற கவிதைகளையும் அதோடு இணைச்சு ரொம்ப அந்த சாலிட்யூட், மை ரீஜன் அதெல்லாம் ரொம்ப 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 இன்னும் ஆழ்ந்து போகக்கூடிய விதத்துல இருந்தது. நீங்க உங்க தன்னடக்கம் காரணமாக நீங்க மற்றவர்களை எல்லாம் உயர்த்தி பேசுறீங்க. இல்ல, உண்மையிலே நாங்க உங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது ரொம்ப 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 நிறைய இருக்கு. இந்த தன்னடக்கம் உட்பட இது நீங்க சொன்ன மாதிரி பகவானுடைய அந்த கவிதைகளுடைய ஒரு அந்த அதனுடைய இதை சாரத்தை அழகா எடுத்து கொடுத்தீங்க. இதை இன்னும் தொடர்ந்து இது ஒரு தொடராக வரும். அதுக்குள்ள இது அழைப்பாக அது பகவான் உங்க மூலமாக எங்களுக்கு எல்லாம் ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு அப்படிங்கிறதாக சென்னை சாருக்கு நன்றி சொல்றேன். அருமையான ஒரு வாய்ப்பு. வணக்கம், நன்றி. சொல்லுங்க சார். ராமசாமி சார் சொல்லுங்க. ராமசாமி சார் வணக்கம். பகவான் ரோஸ் ஆஃப் காட் அப்படின்னு கவிதை இருக்கு. ரோஸ் ஆஃப் காட், அந்த ரோஸ் ஆஃப் காட்ல 5 விதமாக அந்த ரோஸை கற்பனை பண்றார். ரோஸ் ஆஃப் பிளிஸ், ரோஸ் ஆஃப் லைட், ரோஸ் ஆஃப் பவர், ரோஸ் ஆஃப் லைஃப், ரோஸ் ஆஃப் லவ் அப்படின்னு கவி பண்றார். மேலும் இடத்துல அவரே ஒரு மேலும் விளக்கம் படிச்சீங்க. அவன் ஒரு குறிப்பு வச்சுட்டு இருக்கேன், அது சரியா என்னன்னு சொல்ல முடியல. ஆல் இண்டியா மேகசின் ஜனவரி 2007 அதுல பகவானே சொல்ற the rose is taken by us as a symbol of surrender, love, etc. But here is not used in that sense, but as the most intense of all flowers, it is used as the symbolic of the divine intensities, namely bliss, light, love, etc. மேலும் விளக்கும் வகையில் in this yoga, the ascent to the divine is not enough. In this yoga, the ascent to the divine is not enough. There must be a descent of the divine. There must be a descent to the divine to transform all the energies of the mind, life and Lord. இந்த ஒரு இன்னைக்கு எனக்கு அவர்கள் கூறிய விளக்கங்களிலிருந்து நான் இந்த பகவான் இந்த மொழி in this yoga, the ascent to the divine is not enough, but a descent to the divine to transform all energies of the mind, அதுவும் தேவைன்னு சொல்றதுனுடைய முழு மர்மமான விளக்கமும் இந்த ரோஸை 5 விதமா சொல்லிருக்காரு. ரோஸை பத்தி அதனுடைய விளக்கமும் நல்லா புரிஞ்சுது இன்னைக்கு. அது ஒரு பெரிய அரிய அனுபவம். அவருக்கு அவங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவரே தயாரா இருக்கார். நம்ம கூப்பிட்டாக்கா இன்னும் நிறைய அடுத்த கட்டங்கள்லாம் பேசுறதுக்கு அவருக்கு அந்த வாய்ப்பை அழைப்போம் என்று கூறுகிறேன். தேங்க்யூ. இன்றைய அழைப்பு, உங்களுடைய அழைப்பு பகவானுடைய அழைப்பாகவே நாங்கள் எல்லோரும் கருதுகிறோம். இந்த முக்கியமான அவருடைய 154வது பிறந்த நாளில அவருடைய அழைப்பை நீங்கள் எங்களுக்கு அழைத்து அதை விவரமாக எங்களுக்கு அளித்தமைக்கு
மிகவும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த கூட்டத்துல கலந்திருக்கிற அனைவரும் இல்ல பின்னாடி கேட்க போற மற்ற அன்பர்களுக்கும் இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாகத்தான் நான் கருதுகிறேன். சோ இந்த அழைப்பு அன்னை சொல்வது போல இந்த உலகம் மிகப்பெரிய மாற்றத்தை அடைய இருக்கிறது. will you collaborate என்று அன்னை அழைத்த அழைப்புக்கும் பகவானுடைய அழைப்பும் இதைதான் நான் சற்று சிந்தித்து பார்த்தேன். இந்த உங்கள் அருமையான தமிழ், எளிமையான தமிழ் எங்கள் அனைவரும் கவர்ந்தது ஐயா. உங்களுடைய ஒவ்வொரு ஒப்பீடும், ஒவ்வொரு வரிக்கு நீங்கள் ஒப்புமை செய்து எங்களை எல்லாம் அழைத்து சென்று அந்த மலையின் முக சிகரத்துக்கே அழைத்து சென்று விட்டீர்கள். வானத்தின் எல்லைக்கே எங்களை எல்லாம் அழைத்து சென்றீர்கள். உண்மையிலே அந்த உணர்வோடு கேட்க வைத்தீர்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் ஐயா. வாழ்த்துக்கள், நன்றிகள். மிக்க நன்றி நம்முடைய உரையாளர் திரு டாக்டர் இளங்கோ சார் அவர்களுக்கு. நிறைய ரொம்ப மிக 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 ஆழமான கருத்துக்களை எல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். எல்லாமே கவிதையை கவிதையாக மேம்போக்காக படிக்கக்கூடாது. அதனுடைய அகமொழி என்ன மொழிகின்றது என்பதைத்தான் நாம் கண்டறிய வேண்டும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். கவிதையினுடைய அகமொழி என்ன, லிட்டரரி மீனிங் வேற, அகமொழி என்ன என்பதைத்தான் நம்ம கவனிக்கணும். ஈவன் இது குறித்து ஸ்ரீ அன்னையும் கூறியுள்ளார்கள். சாவித்திரி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீ அன்னை என்ன கூறுகின்றார்கள், முதல்ல நம்ம அதை we should have a mental understanding, மனம் ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் அதனுடைய லிட்டரரி மீனிங் என்ன, மொழி அதனுடைய மொழி விளக்குவது என்ன அப்படிங்கிறத புரிந்துக்கணும். அப்புறம் அதனுடைய மறைவியல் மொழி என்ன, அக்கல்ட் மீனிங் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பின்பு அதனுடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்ன, ஆன்மீக உட்பொருள் என்ன என்பதாகத்தான் சாவித்திரியை பயில வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை அதற்கான ஒரு அறிவுரையை வழங்கியுள்ளார்கள். அதே போலத்தான் நீங்கள் கூறியதும், இந்த கவிதையை நம்ம கவிதை கூறும் அகமொழி என்ன, அதைத்தான் நாம் அறிந்து கொள்ள முயல வேண்டும். அந்த அகமொழி என்ன என்பதை பார்க்கும் பொழுது அதுல கணக்கிலடங்கா விஷயங்கள் இருக்கின்றன. அவைகளை நீங்கள் சில விஷயங்களை எங்களுக்கு மிகவும் மனதில் நன்றாக தைக்கும் வண்ணம் நீங்கள் எடுத்து கூறினீர்கள். மனிதன் தனக்குள்ளே சுருங்குதல் கூடாது, தன்னுடைய உணர்வு நிலையை மனிதன் விரிவடைய செய்ய வேண்டும், தன்னை கட்டியுள்ள அனைத்து தலைகளையும் மனிதன் அதிலிருந்து விடுபட வேண்டும். ஒரு மனிதனுக்கு தனிமை அவசியம். தனிமை முதலில் அவசியம். அது ஆரம்பத்தில் சுமையாக இருந்தாலும் பின்பு அதுவே ஆனந்தமாக அந்த மனிதனுக்கு மாறிவிடுகின்றது, அவனுடைய வலிமை கூறிவிடுகின்றது என்கின்ற கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நிறைய குறியீடுகள் இந்த கவிதையில் குறிப்பிட்டுள்ள குறியீடுகள் என்ன என்பதையும் நீங்கள் அந்த சிம்பாலிக் மீனிங், அதனுடைய பொருள்கள், அதனுடைய குறியீடுகளையும் நீங்கள் நன்கு விளக்கினீர்கள். மலை என்றால் ஒரு ஆன்மீக லட்சியம். அதே போன்ற த மோர் லேண்ட் என்றால் ஒரு சுதந்திரமான ஒரு பெருவெளி. இந்த ஓடை பனி என்றால் தடைகள், நாம் கடந்து செல்ல வேண்டிய தடைகள். அதே போல இந்த காற்று, விண்ட் என்றால் நம்மை இயக்கும் சக்தி. அதே போல இந்த நீல வானம் என்றால் அது தெய்வீக பரப்பு என்றெல்லாம் நீங்கள் கூறினீர்கள். அதை தவிர நிறைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். இன்ஃபேக்ட் மீண்டும் ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டியின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு கூடியுள்ள அனைத்து அன்பர்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம்.